கார்ன்ஃப்ளவர் மாவை பயன்படுத்தி நம்ம அல்வா செய்ய போகிறோம். அல்வா செய்ய தேவையான பொருட்களை பார்த்துடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு 1 கப். 1 கப் மாவுக்கு 1½ கப் சர்க்கரை எடுத்துருக்கேன். முந்திரி பருப்பு, நெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கலாம். உப்பு ஒரு சிட்டிகை டேஸ்ட்டுக்காக. இது வந்து மல்லட்டை எண்ணெய், அது வந்து 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இந்த பொருட்கள் மட்டும் இருந்தால் போதும், நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு அல்வா செஞ்சிடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு 1 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவுனா 1 கப்பு போகிறோம். ஒரு கப்பு மாவுக்கு 1 கப்பு வச்சுக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கார்ன்ஃப்ளவர் மாவு கரைக்கும் போது அடியில் போய் பிடிச்சிக்கிட்ட மாதிரி இருக்கும். இது நல்லா கலக்கி கிண்டி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் இந்தளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சாச்சு. அடுத்ததாக போகிறோம். வானல் வச்சாச்சு. அடுப்பில் தான் நம்ம 1 கப்பு மாவுக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றணும். இப்போ மாவு கரைக்கும் போது 1 கப்பு தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ இதில் 2 கப்பு தண்ணி ஊற்றிக்க போகிறோம். தண்ணி ஊற்றியாச்சு. 2 கப்பு தண்ணி ஊற்றின பிறகு 1 கப்பு சர்க்கரை இதில் போட போகிறேன். அடுத்ததாக 1/2 கப்பு வந்து கேரமல் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றி 1 கப்பு சர்க்கரை போட்டு நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். இதில் டேஸ்ட்டுக்காக உப்பு போட்டுக்கணும். இது வந்து சர்க்கரை மட்டும் கரைஞ்சால் போதும். இப்போ கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவரை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். தண்ணி கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்படி கிண்டி விட்டு அப்படியே ஊற்றிக்கலாம். கை விடாமல் கிண்டிகிட்டே இருங்க. அதுக்குள்ளே இந்த 1/2 கப்பு சர்க்கரையை நம்ம கேரமல் பண்ணிடலாம். 1 கப்பு சர்க்கரையை இதில் போட்டாச்சு. அடுத்தது 1/2 கப்பு உள்ள சர்க்கரையை கேரமல் பண்ண போகிறோம், கலருக்காக. ஆனால் கேரமல் பண்ணுறதுக்காக இந்த 1/2 கப் சர்க்கரையை இதில் போட்டுக்க போகிறோம். இதுக்கு தண்ணிலாம் ஊற்ற தேவையில்லை. கிண்டிக்கிட்டே இருந்தால் மட்டும் போதும். நல்ல ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி கிடைக்கும் நமக்கு. நல்லா அந்த ப்ரௌன் கலராக கிடைக்கும். இந்த அளவுக்கு சர்க்கரையை கேரமல் பண்ணியாச்சு. இப்போ இறக்கிக்கலாம். இறக்கி அந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ வெந்துட்டுருக்க மாவில் இந்த கார்ன்ஃப்ளவர் கேரமல் பண்ணுறதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கிண்டிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ஜெல்லி மாதிரி வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ நெய் ஊற்ற போகிறோம். நெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் நெய் ஊற்றியாச்சு. அடுத்ததாக 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கிண்டிகிட்டே இருங்க. நல்லா கடாயில் ஒட்டாத அளவுக்கு வரும். நம்ம அதிகமாக நெய் ஊற்றணும் அவசியம் இல்லை. கொலஸ்ட்ரால் பிபி உள்ளவங்களுக்கு அதிகமாக நெய் சேர்த்துக்கூடாதுனால நான் எண்ணெயை 2 ஸ்பூன் ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நம்ம நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கிண்டிக்கோங்க. அடுத்ததான் நம்ம முந்திரி பருப்பு போட்டுக்க போகிறோம். எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு போட்டுருவோம். அடுத்ததான் முதல்ல ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் நெய் விட்டோம். அடுத்தது 2 ஸ்பூன் வந்து ஆயில் விட்டோம். இப்போ 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம்.
நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ அடுத்ததான் இன்னும் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்க போகிறோம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வேக தான் ஊற்ற முடியும். பார்த்திங்களா, இந்த அளவுக்கு சுழண்டு வருது. இந்த அளவுக்கு நெய் ஊற்றி நல்லா வெந்துச்சுன்னு அர்த்தம். எண்ணெய் தனியாக, அல்வா தனியாக பிரிஞ்சு வருது. இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ நம்ம இறக்கிடலாம். இதில் 4 ஸ்பூன் நெய்யும் 4 ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றிருக்கேன். இந்த அளவுக்கு ஊற்றினீங்கன்னா தான் நமக்கு கரெக்டாக அல்வா பக்குவத்தில் வந்திருக்கும். கடாயில் ஒட்டாமல் சுருண்டு வருது. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம நெய் தடவிய தட்டில் போய் இதை ஊற்றிக்கலாம். நெய் தடவிய தட்டில் இதை கொட்டிக்கலாம். அப்படியே இப்போ இதை சமப்படுத்திக்கலாம். இப்போ அல்வா நெய் தடவிய தட்டில் கொட்டியாச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆறுனதும் இந்த மாதிரி பீசஸ் போட்டு நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இதை போல் எல்லாத்தையும். கார்ன்ஃப்ளவர் மாவில் அல்வா கட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சு சாப்பிட்லாம். இல்லைன்னா அப்படியே அல்வாவாக எடுத்து ஸ்பூனால் எடுத்து சாப்பிட்லாம். கார்ன்ஃப்ளவர் மாவில் ஈஸியாக அல்வா செஞ்சிடலாம். மற்ற அல்வா விட இது ரொம்ப உடனே செஞ்சிடலாம், 10 நிமிஷத்தில். இதே போல் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மேலும் இதே போல் வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எங்களுடைய தமிழா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.